டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பரப்புரையின் போது குழந்தைகளிடம் எப்படி நீங்க வீட்டுல மிட்டாய்க்கும் துணிமணிக்கும் எப்படி அடம் பிடிச்சு ஓட்டு வாங்கி எப்படி அடம் பிடிச்சு வாங்குறீங்களோ அந்த மாதிரி விஜய் மாமா அவர்களுக்கு அடம் பிடிச்சு ஓட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி குழந்தைகளை ஒரு ஓட்டு பொறுக்கும் கருவியா யூஸ் பண்ணி இருக்காரு. இதனால என் வீட்டுல என் குழந்தை ஓட்டு போட போகும்போது நீங்க டிவிகேக்கு தான் ஓட்டு போடணும், இல்லாட்டி நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி என்னை வற்புறுத்தி டிவிகேக்கு ஓட்டு போட சொல்றான் என் பையன். இதை சமாதானப்படுத்துறதுக்கு எனக்கு பெரிய விஷயமா போச்சு. இதே மாதிரி மக்கள் கிட்ட எவ்வளவு குழந்தைகள் இப்படி சொல்லி விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி இருக்காருன்றது மக்களுக்கு தெரியும் நல்லாவே. விசிக கட்சி நிர்வாகி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு விஜய்க்கு அகேன்ஸ்டா. என்னன்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் பரப்புரையின் போது விஜய் அவர்கள் சொல்றாரு இல்லையா, குழந்தைங்கள்லாம் அங்கே விஜய் மாமாக்கு ஓட்டு போட சொல்லி வறுப்பு அடம் பண்ணுங்க அப்படின்னு. அதனால தான் பிள்ளையும் 5 வயசு பையனும் தூங்காம சாப்பிடாம கொள்ளாம விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு அடம் பிடிச்சாங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டில் எவ்வளோ பேரண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு நெருக்கடி வந்திருக்கும். விஜய் குழந்தைங்களை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அதனால அவர் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுற விசிக நிர்வாகிக்கிட்ட சொல்கிறேன். ஏயா 2.5 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை பண்ணி இறந்து போகுது. அதற்கு ஆளும் அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்கு? முதலமைச்சர் கையில் இருக்கு. அந்த முதலமைச்சர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்க சொல்லி நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில் எவ்வளோ பேர் இருந்தாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் முதலமைச்சர் எதிராக ஏதாவது கேஸ் போட்டியா? விளாத்தி குளத்தில் அந்த குழந்தை காலை கடனை கழிப்பதற்காக தான் வெளியில் போகிறாங்க. அந்த பிள்ளையும் இதே மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணி இறந்து போகிறாங்க அந்த பாப்பா. ஏண்டா அரசாங்கமே, நீ ஏன் கக்கூசு கட்டி கொடுக்க துப்பு இல்லையான்னு ஆளும் அரசாங்கத்தை பார்த்து ஒரு கேஸ் போட்டியா? இல்லை காரியாவது துப்புனியா? இன்னைக்கு உன் புள்ள அடம் பண்ணுறான்னு சொல்லிட்டு நீ விஜய்க்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்ற. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா குடிக்கிற தகப்பனார் இருக்கும்போது பிள்ளைங்க அழுவாங்க, அப்பா குடிக்காதன்ட்டு. இந்த குடி யார் கடை வச்சிருக்காங்க? டாஸ்மாக் கடையை. ஆளுங்கட்சிக்கு எதிராக இந்த டாஸ்மாகை மூட சொல்லி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பியா நீனு? உன் பையன் அடம் பண்ணுறான்னு சொல்லின்னு உன்னால் உடனே போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்க நடவடிக்கை எடுக்க சொல்லி. குழந்தைய நீ வளர்க்கணும், ஒழுங்காக வளர்க்கணும், அடம் பண்ணாமல் வளர்க்கணும். நாங்கள்லாம் வளர்க்கலையா குழந்தைங்கள? நீ உங்களோட கொள்கை என்ன? அடங்க மறு அத்துமீறு, அதுதானே இந்த குழந்தைங்க நீங்கள் சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த வாக்கு சதவீதம் அதிகமான காரணம் விஜய் தான்ட்டு. அப்படி தப்பு கணக்கை போடக்கூடாது மக்களே. ஏன்னா இன்னைக்கு ஆளும் அரசாங்கத்துக்கு அதிகமான அதிருப்தி இருக்கு. அது பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும், கஞ்சா போதை, இது 2 தான் நிறைய பேர் திமுக அரசாங்கத்துக்கு மேல ரொம்ப காண்டுல இருந்துட்டாங்க. அதனாலதான் இந்த வாக்கு சதவீதம். மக்கள் மறந்துடக்கூடாது. இல்லாம விஜய்லாம் கனவு கண்டுட்டு இருக்காதீங்க. எப்படி இருந்தாலும் நம்ம மே 4ஆம் தேதி பார்ப்போம்.